அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களிடம் ஒரு பகிர்வு. அதாவது அ இ ஒரு 10 நாட்களாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடந்து கொண்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளோட வாழ்வாதாரத்துக்காக பல போராட்டங்கள் நடந்தாலும், இது போராட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வாதாரம் மிகவும் பின்தங்கி உள்ளதை வைத்து எல்லோரும் போராடுகிறார்கள். ஆனால் இன்று அரசாங்கம் இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம் என்பது புரிந்து கொண்டு அதற்கு என்ன வழி என்று ஒரு செயல்பாடு இல்லாமல் இந்த அரசாங்கங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இதை பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஒரு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. இந்த அங்கீகாரத்துக்கு மாற்றுத்திறனாளிகள் இந்த அரசாங்கம் என்ன செய்யப் போகுது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புரிதல் இல்லாமல் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பது தான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வழிகள் என்று ஒரு வழிவகுக்காமல் இருப்பதனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக இந்த அரசாங்கம் அந்த 2 நாட்களாக மாற்றுத்திறனாளிகள் பஸ்ஸை ஏற்றி அலக்கடித்து என்பது இது ஃபேஸ்புக் மூலமாக தெரிந்து வருகிறது. இது மக்களிடம் ஒரு இரிட்டேட்டராக ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதை இந்த அரசாங்கம் நல்ல ஒரு வழியை எடுக்கும் என்னும் நினைக்கின்றோம். ஆனால் இந்த 2016 சட்டத்தின்படி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்போது எங்கு எப்படி அழைத்து போக வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் தெரிந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த மாற்றுத்திறனாளிகளை அலக்கடிக்காமல் அதுங்களை என்ன வேண்டும் என்று புரிந்து கொண்டு செயல்பட்டால் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.